நாள் 3. ஒழுக்கம் குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வணக்கம். இது வெங்கீஸ் விஷன். இன்று நாம் திருக்குறளின் மிக முக்கியமான ஒரு குறளை பார்க்கப் போகிறோம். ஒழுக்கம் பற்றிய குறள். ஒழுக்கம் என்றால் என்ன? நம்முடைய நடத்தை, நம்முடைய பழக்கம், நம்முடைய கட்டுப்பாடு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான். பொருள் விரிவாக. ஒழுக்கம் மனிதனுக்கு பெருமை தருகிறது. பணம் இல்லாவிட்டாலும் திறமை இல்லாவிட்டாலும் ஒழுக்கம் இருந்தால் அவன் உயர்ந்த மனிதன். உதாரணம் 1. ஒரு மாணவன் மிகவும் புத்திசாலி, ஆனால் அவனுக்கு ஒழுக்கம் இல்லை. அவன் பாடங்களை தள்ளி போடுவான். அவன் திறமை இருந்தும் வெற்றி பெற முடியவில்லை. உதாரணம் 2. மற்றொரு மாணவன், அவன் சாதாரண மாணவன், ஆனால் தினமும் நேரம் பார்த்து படிப்பான். அவனுக்கு ஒழுக்கம் இருந்தது. இறுதியில் அவனே வெற்றி பெற்றான். திறமை விட ஒழுக்கம் முக்கியம். குடும்ப வாழ்க்கையில் ஒழுக்கம் நேரம் காப்பது, பெற்றோரை மதிப்பது, பொய் பேசாதது, கோபம் கட்டுப்படுத்துவது. ஒழுக்கமில்லாத மனிதன் வெளியில் பெரியவனாக தோன்றினாலும் உள்ளத்தில் காலியாக இருப்பான். ஆன்மீக கோணம். ஒழுக்கம் என்பது சாமானிய பழக்கம் அல்ல. அது தன்னை கட்டுப்படுத்தும் சக்தி. அதிகமாக பேசாமல் இருப்பது, சாப்பாட்டில் கட்டுப்பாடு, நேரத்தை வீணாக்காமல் இருப்பது, இவையெல்லாம் ஆன்மீக ஒழுக்கம். சிந்தனை மற்றும் தியானம். இன்று நாம் என்ன மாற்றப் போகிறோம்? 5 வினாடி இடைவெளி விடவும். நாளை முதல் நாம் ஒரு நல்ல ஒழுக்கத்தை தொடங்கலாமா? ஒழுக்கம் என்பது உயிரை விட மேலானது. நாம் ஒழுக்கத்தை காக்கும்பொழுது அது நம்மை காப்பாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் செய்யுங்கள். வென்கீஸ் விஷன் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.